வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கல் புயல். கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை என பாலச்சந்திரன் தகவல். தாம்பரத்தில் பெய்யும் கனமழையால் வேளச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தொடர்வண்டி சுரங்கப்பாதை மூழ்கியதால் மக்கள் அவதி. மருத்துவர் ராமதாஸ் குறித்து அவமரியாதையாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து தருமபுரியில் பாமகவினர் போராட்டம். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரால் இடையூறுகள் ஏற்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் சாடல். தொழில் வரி விதிக்கும் விவகாரத்தால் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழாவையொட்டி விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு திரும்ப பெறக்கோரி திருச்சியில் கொட்டும் மழையில் விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் திடீர் ஆய்வு. காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழக்கத்தை விட அதிகரித்துள்ள பக்தர்கள் கூட்டம். நடைப்பந்தல்களில் நீண்ட நேரம் காத்திருந்து வழிபாடு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையில் வெளுத்து வாங்கும் கனமழை. வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் விளைநிலங்கள்.